Hello friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம ஒரு 5 different sentence ஓட வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends. எனக்கு எதுவும் தெரியாது. இத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா I have no idea. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றதுக்கு I have இந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா எனக்கு இதை பத்தி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லல. அதுக்கு I have no idea. எனக்கு எதுவும் தெரியாது. ஓகேங்களா? இது உங்களுடையது அப்படின்றதுக்கு இட்ஸ்னாலும் ஒண்ணுதான். இட் இஸ் நம்ம ஷார்ட் ஃபார்மா இட்ஸ்ன்னு ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐடி போட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டோம்னா இட்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ. இது உங்களுடையது அப்படின்றதுக்கு இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் நடந்து வந்தேன். அப்படின்னா நான் அப்படின்றதுக்கு ஐ. வந்தேன் அப்படின்றதுக்கு கேம். வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது கம்னு சொல்லலாம். வர்றது அப்படின்னு வர்றது அப்படின்றதுக்கு கம் சொல்லலாம். அதே வந்தேன்னா இப்ப இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம், அதுக்கு நம்ம வேர்ப் எப்படி சேஞ்ச் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இறந்த காலத்துல நடந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல சேஞ்ச் பண்ணோம். பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா கேம். பாஸ்ட் வேர்பா சேஞ்ச் பண்றோம். கம்க்கு பாஸ்ட் வேர்ப் வந்து கேம். ஓகேங்களா? நடந்து அப்படின்றதுக்கு வாக்கிங். I came walking. நான் நடந்து வந்தேன். I came walking. நடந்து வந்துட்டேன். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா. இப்ப நம்ம பேசும்போதே ஒரு சிலர் வந்து ரொம்ப டல்லா பேசுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா ஆர் யூ சிக். நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா? சிக்னா நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. ஆர் யூ சிக்? ஓகேங்களா? நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா, அதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர் யூ சிக் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? சிக்னா உடம்பு சரியில்லையா, நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? யூனா நீங்கள். அதுவும் ஹெல்பிங் வேர்ப். நம்ம ஒரு சென்டென்ஸ் கொஸ்டின் டைப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர் யூ சிக். ஓகேங்களா? அதை அவருக்கு கொடுங்கள். அதை அவங்க கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுங்கள் அப்படின்றதுக்கு give. give. கொடுங்கள் அப்படின்றதுக்கு give. அதை அப்படின்றதுக்கு it. அவருக்கு to him. அவருக்கு அப்படின்னா to him. give it to him. அதை அவருக்கு கொடுங்கள். give it to him. அதை அவருக்கு கொடுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனல் அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச் பேச்சு போட்டி கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டுரை காம்படிஷன், பேச்சு போட்டி காம்படிஷனுக்குலாம் அந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.